வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால வெளியான சிவாஜி சூரத்கல் 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் பெருசா சம்பந்தம் இருக்காது. அதனால நீங்க அதை பார்த்து தான் இதை பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. டைரக்டா இந்த படத்தை கூட பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேர் தான் சிவாஜி அப்படின்றது. இவர் படுத்துட்டு இருக்கும் போது இவரோட ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வராங்க. இன்னைக்கு இவரோட பர்த்டே போல ஹாப்பி பர்த்டே சிவாஜி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே முழிக்கிறாரு. ஒய்ஃபை பார்த்து லைட்டா ஷாக்லாம் ஆகுறாரு. ஏன்னா ஒய்ஃப் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. இவருக்கு கற்பனையா தெரியுறாங்க. இந்த மாதிரி கற்பனையா தெரியும் போது இவர் ஒரு மாத்திரையை எடுத்துக்கணும். அந்த மாத்திரையை போடலான்னு பாக்குறாரு. பார்த்தா மாத்திரை காலியா இருக்கு. வாங்க வரலான்ற மாதிரி இவரும் கடைக்கு வந்துடுறாரு. இப்ப காரை விட்டு இறங்கும் போது சட்டுன்னு ஒரு லேடி பதட்டமா வராங்க. அந்த லேடி கையில ஒரு பொண்ணு இருக்கா. என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்றாங்க. இவருக்கு யாரு என்னன்னே தெரியல. சரி ஏற்கனவே என்ன பாத்திருக்கீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு ஒய்ஃப் வேற திரும்ப திரும்ப கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் மாத்திரை வாங்கி போடணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் வந்து பேசுறேமா, நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி மாத்திரை வாங்குறதுக்காக கடைக்கு போயிடுறாரு. இவங்களும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கடைக்கு வந்து மாத்திரையை வாங்கிடுறாரு. அதை கடையில வச்சே போட்டுட்டு இருக்காரு. திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு காணாம போயிடுறாங்க. அங்க ஒரு பொண்ணு இருந்தாங்களே பாத்தீங்களான்னு கேக்குறாரு. கடைக்காரன் இல்லைன்னு சொல்றாரு. இப்பதான் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க சவுண்ட் கேட்டதும் அந்த பகுதியை நோக்கி இவர் ஓடி வர்றாரு. இந்த பொண்ணுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒரு கார் தான் வேகமா இடிச்சுட்டு போச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இவங்க சாவர நிலைமையில இருக்காங்க. அந்த ராட்சச என்னை விட மாட்டான், என் குழந்தையும் விட மாட்டான், என் குழந்தைய நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. குழந்தை எங்கன்றதே தெரியல. யார் ஒன்னு இப்படி பண்ணான்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அவங்க சொல்றதுக்குள்ளேயே இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப ஆம்புலன்ஸ் இந்த இடத்துக்கு வந்துருது. இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால வேகமா ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க. இங்கதான் ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இவரோட ஒய்ஃப் ஜனனி பிரெக்னண்டா இருக்கும் போது நிறைய சர்ச்சுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சர்ச்சில் வேலை பார்க்குற பொண்ணாதான் இந்த பொண்ணு இருந்திருப்பா. இவங்க ஹெல்ப் பண்றாங்கல்ல, அதனால ஜனனிக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் சாதாரணமா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அவ கையில இருந்த சின்ன பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் இவர் தேட ஆரம்பிக்கிறாரு. பாத்தீங்களான்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப இவருமே அந்த சின்ன பொண்ணு எங்க தான் போனா, ஏன்னா நம்மள பாத்துக்க சொன்னாலே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா இவரோட காருக்குள்ளதான் அந்த சின்ன பொண்ணு இருக்கா. அவங்க தான் சாவறதுக்கு முன்னாடி காருக்குள்ள வச்சிருக்காங்கன்னு இவருக்கு தெரியுது. இந்த பொண்ணை நம்மளே பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜனனியோட அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை தத்து எடுக்கலான் இருக்கேன், நீங்க வந்து பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா நான் வரேன் தம்பின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவரும் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு அந்த சின்ன பொண்ணை தத்து எடுத்துடுறாரு. அந்த சின்ன பொண்ணை இவரும் விளையாடுறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே சில வருஷங்கள் ஓடுற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேற ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அவங்க பீச்சில் பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. பட்டம் விட்டுக்கிட்டே பின்னாடி வராங்க. தெரியாதனமா தடுக்கி கீழே விழுறாங்க. பின்னாடி ஒரு பணம் இருக்கு. அதை பார்த்து பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு கத்துனதுனால போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாடியை மண்ணுக்குள்ள திணிச்சுதான் வச்சிருக்கான். அதே மாதிரி மூஞ்சி எரிச்சு வச்சிருக்கான். அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அம்மாவை வர வச்சிடுறாங்க. அம்மாவும் பொண்ணோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அங்க ஒரு பேப்பர் வேற கிடைக்குது. பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோ ஒரு கஃபேல படுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரோட கனவுல சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு மாடல் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த மாடலை பக்கத்துல போய் இவர் சாவடிக்கிறாரு. இந்த மாதிரி தோணிட்டு இருக்கும் போது யாரோ கையை வைக்கிறாங்க. இவர் எந்திரிச்சு பார்த்தா பிரதாப்னு ஒரு டாக்டர் தான் வந்திருக்காரு. இந்த டாக்டரை பத்தி ஹீரோ கேள்விப்பட்டிருப்பாரு போல. அந்த டாக்டருமே உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், என் புக்கு தான் படிக்கிறீங்க போல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கெட்ட கனவுங்க எதனால வருது அப்படின்ற மாதிரி தான் அந்த புக்கோட டைட்டிலா இருக்கும். ஹீரோக்கு கெட்ட கனவு வருதுல, அதனால இந்த புக்கெல்லாம் படிச்சிருப்பாரு. இப்ப டாக்டர் கிட்ட இவருக்கு வர கனவை பத்தி எல்லாம் ஷேர் பண்றாரு. அடிக்கடி ஒரு மாடலை கொல்ற மாதிரிலாம் எனக்கு கனவு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க நிறைய கேஸை விசாரிக்கிறீங்களா சார், அதோட தாக்கத்தினால தான் இந்த மாதிரிலாம் கனவு வருமா இருக்கும். நீங்க என்ன தனிப்பட்ட முறையில வந்து வேணா பாருங்க, ஃப்ரீயா இருக்கும் போது வாங்கன்ற மாதிரி கார்டை தராரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் லீவ்ல இருக்காரு. இப்பதான் நிதின்ற ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி டிசிபிக்கு தகவல் கிடைக்குது. இந்த டிசிபி பேரு தீபா அப்படின்றது. இப்ப ஹீரோவோட பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ டைரியை படிக்க விட மாட்டாரு. பொண்ணு திருட்டுத்தனமா உள்ள வந்து படிச்சுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க, என் டைரியை தான்ற மாதிரி சட்டுன்னு புடிங்கிடுறாரு. ஹீரோ எப்பவுமே அவரோட கதவை பூட்டி தான் வச்சிருப்பாரு. இந்த பொண்ணு இருக்கால, ஏர்பின்னை யூஸ் பண்ணி தான் கதவை திறந்து உள்ள போயிருக்கா. நான் யூடியூப்ல தான் இந்த விஷயத்தை பார்த்தேன்ற மாதிரி சொல்றா. ஆனா இதை கேட்டு இவர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரு போலீஸ் பொண்ணா இருந்துட்டு இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணை லைட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டே அழுதுட்டு போயிட்டு இருக்கா. இவரும் துரத்திட்டு வந்து அந்த பொண்ணை சமாதானம் பத்திட்டு இருக்காரு. போக போக ரெண்டு பேருமே ஜாலியா விளையாடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோவை பாக்குறதுக்காக வராரு. டிசிபி மேடம் அவசரமா உங்களை பார்க்கணும்னு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் லீவ்ல இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ் சார் வந்துட்டு மட்டும் போங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃப் வேற இவரோட கற்பனையில தெரியுறாங்க. இவரோட வாட்ச்ல அலாரம் அடிக்குது. இவரை மாத்திரை எடுத்து போடுறாரு.
இவர் மாத்திரை போடுறதுக்காக அலாரம் செட் பண்ணி வச்சிருக்காரு போல. இப்போ ஒரு டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பொண்ணு பேர் தான் நிதி அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்புக்காக போயிருப்பாங்க. ட்ரிப்புக்கு போன இடத்துல என்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டா சார், நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஈர லீவ்ல இருக்காருல, என்னால கேஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ தான் இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி டிசிபியும் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்ச ஈரவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நிதி இருக்காங்கல்ல, அப்பாக்கு ஒரு 4 மணி வாக்குல ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. அப்பா நான் ஆபத்துல இருக்குன்ற மாதிரி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அதை இவரும் கேட்டு பாக்குறாரு. பொண்ணு டூர்ல நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பாங்க, வீடியோஸ் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் பாக்குறாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நிதி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுத்தாங்கல்ல, பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில வேற ஒருத்தன் பதிவாயிருக்கான். அதாவது அவன் இருக்கான்ல, நிதியும் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிருக்கான்னு தெரிய வருது. இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், நிதியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. என் கூட தானே டைமை ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னீங்க, இப்ப எதுக்காக கேஸுக்காக போயிருக்கீங்கன்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. திடீர்னு கேஸ் வந்துருச்சுமா, அப்பா சீக்கிரமா கேஸை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணு ட்ரிப்புக்கு போன இடத்துல தானே காணாம போனாங்க, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க ஒரு இன்ஸ்பெக்டரை கூட சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே புதுசா கல்யாணம் இருக்கு, அதே மாதிரி மாமனாரு நகை போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கரெக்டா சொல்றாரு. இந்த ஆபீசரோட பேரு வினோத் அப்படின்றது. வினோதம் பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார், உங்க கூட சேர்ந்து செயல் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, உங்க கூட சேர்ந்துக்குவான்லாம் கேக்குறாரு. முதல்ல இதை முடிப்போம், அதுக்கப்புறம் யோசிப்போன்ற மாதிரி சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னமும் ஹோட்டல்ல தான் இருக்காங்க. நிதி மட்டும் தான் இங்க இருந்து மிஸ் ஆவரா. நிதி மட்டும் எப்படி மிஸ் ஆவறான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா ரிசப்ஷன்ல நிதிக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த போன்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நிதி மட்டும் அவளோட கார் எடுத்துட்டு கிளம்பி போயிருக்கா. இந்த டைம் தான் கிளம்பி போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் விசாரிச்சு சொல்றாரு. நிதி எந்த பக்கம் போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பக்கம் நம்மளும் போலான்னு ஹீரோ சொல்றாரு. அந்த பக்கம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு. இந்த செக் போஸ்ட்டை தாண்டி போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. ஆமா சார், இந்த பொண்ணு தாண்டி போனான்ற மாதிரி அங்க இருக்க ஆபீசர்ஸும் சொல்றாங்க. எத்தனை மணிக்கு தாண்டி இருக்குன்றத செக் பண்ணுன்ற மாதிரி ரெஜிஸ்டரை செக் பண்றாரு. 3 மணிக்கு தான் தாண்டி இருக்குன்னு தெரிய வருது. 4 மணிக்கு தான் அப்பாக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா. இந்த 1 மணி நேரத்துல தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பக்கத்துல இருக்க பகுதியில செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் போது அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட சில பொருள்லாம் கிடைக்குது. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ரிங்கு கிடைக்குது. போட்டோல நிதி தான் அந்த ரிங்க போட்டிருந்தாங்கன்ற மாதிரி ஹீரோ கவனிச்சிருப்பாரு. நிதியை யாரோ இந்த இடத்துல அட்டாக் பண்ணிருக்காங்க, அதனால தான் ரிங்க கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல முடி கிடைக்குது. இங்கதான் நிதியும் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இருட்டவே செஞ்சிருது. இங்கேயே நம்ம இருந்து தேடலான்ற மாதிரிலாம் இவங்க முடிவு எடுத்துடுறாங்க. தினம் நைட்டு இவர் பொண்ணுக்கு கதை சொல்லுவாரு போல. இப்ப பொண்ணு இருக்கால, உங்களோட கதையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறா. சரி சொல்றேன்ற மாதிரி இவரோட கதையை பத்தி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லாயர் கூட செம்ம ஃப்ரெண்டா பழகுவாரு. அந்த லாயரோட பொண்ணிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அந்த லாயர் பொண்ணு பேரு காயத்ரி அப்படின்றது. இவர் காயத்ரியை பார்க்கலாம்னு நினைக்கும் போதுதான் ஜனனி அந்த இடத்துல பார்த்திருப்பாரு. ஒரு சின்ன நாய்க்குட்டி கிட்ட அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா காயத்ரி இருக்காங்கல்ல, அந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் அருவருப்பா பார்த்து வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இவருக்கு காயத்ரியை பிடிக்க மாட்டேங்குது, ஜனனியை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால தனிப்பட்ட முறையில பார்த்து அவங்க கிட்ட பேசி பழகுறது. ஹீரோ இந்த மாதிரி பழகிட்டு இருக்கிறது அப்பாக்கு தெரிய வந்துருது. அப்பாக்கு இவங்க 2 பேர் லவ் பண்றதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க வேற கேஸ்ட சேர்ந்தவங்களா இருப்பாங்க. என் பையனை விட்டு விலகி போ அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் இவர் கதையா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை கவனிச்சிடுறாரு. நான் அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா நிதியோட செருப்பு தான் ஒரு இடத்துல பார்த்திருப்பாரு. பக்கத்துலயே கொஞ்சம் ரத்தம்லாம் சிந்தி இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி போறாரு. இந்த பகுதியை தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி போர்டுலாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் விலைக்கிட்டு இவங்க தாண்டி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்க வழியில தான் அவங்களோட பாடி ஒரு இடத்துல கிடைக்குது. ஸ்டார்டிங் மண்ணுக்குள்ள புதைச்ச மாதிரி ஒரு பாடி கிடைச்சது இல்ல, அதே மாதிரி இவங்களையும் மண்ணுக்குள்ள தான் புதைச்சு வச்சிருக்கான். அதே மாதிரி முகத்துல நெருப்பு வச்சு பொசிக்கிருக்கான். உடனே ஃபாரன்சிக் டீமா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல டீமா வந்துடுறாங்க. ஈரவும் ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறாரு. மேக்கப்க்கு யூஸ் பண்ற ஒரு பொருள் கிடைக்குது. கண்டிப்பா இது நிதியோடது இல்லன்றது இவருக்கு தெரியுது. வந்த கில்லரோட தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. மேக்கப்னா ஹெவி மேக்கப்பா இருக்கு. நார்மலா மேக்கப் போடுற பொண்ணுங்க கோட்டிங் கம்மியா தானே போடுவாங்க. ஆனா இது கோட்டிங் அதிகமா போடுற மேக்கப்பா இருக்கும். டான்சர்ஸ் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் இந்த கொலை எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்பவுமே கில்லரா இவரை தான் இமேஜின் பண்ணிப்பாரு. அப்படிதான் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நமக்கும் அந்த கில்லர் ஹீரோன்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. நடுவில் இப்படி காட்டுவாங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த பொண்ணோட வாயில ஒரு பேப்பர் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. பேப்பர்ல என்ன இருக்குன்னு படிக்கிறாரு. ஏதோ ஒரு மந்திர வார்த்தை மாதிரி தான் இருக்கு. இவருக்கு அர்த்தம் தெரியல. அர்த்தம் தெரிஞ்சவங்க கிட்ட தான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிதி இறந்து போனது அப்பாக்கு தெரிய வந்துருது. இந்த கொலை பண்ணவனா சும்மா விடாதீங்க சார், சீக்கிரமா புடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. சிமிலரா ஒரு கேஸ் நடந்திருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங்ல பீச்ல ஒரு பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த கேஸை பத்தி தான் சொல்லிட்டாரு. ஹீரோவும் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு.
அம்மா ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்க போல. என் பொண்ணோட பேரு பிரியா, 2 நாளா அவ மிஸ் ஆனா, எங்க ஏது நான் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், அப்பதான் அவளோட பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. பாடி எந்த முறையில கிடைச்சது அப்படின்றதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வெளியே இருக்கு. அதெல்லாம் இவர் பாக்குறாரு. அப்படியே நிதி கேஸ் கூட மேட்ச் ஆகுது அப்படின்றதெல்லாம் இவர் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. என்னெல்லாம் காமனா இருக்குன்னு யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த இடத்துலயும் ஒரு பேப்பர் கிடைச்சிருக்கும். இவங்களுக்கு கிடைச்ச பேப்பர்ல மந்திரம் இருந்ததுல, அதே மாதிரிதான் அந்த பேப்பர்லயும் மந்திரம் எழுதியிருக்கு. அதே மாதிரி 2 பேரோட போனும் மிஸ் ஆகுது. இது மூலியமா ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. நிதிக்கு ஒரு போன் கால் வந்திருக்கும். இவங்க கிளம்பி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஏன் கில்லரே இவங்களோட போனை வச்சு கால் பண்ணி உங்க போன் என்கிட்ட தான் இருக்குன்னு வர வச்சிருக்க கூடாது? இவங்க 2 பேருமே அவங்க போனை வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ கூட கில்லர் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி 2 கேஸ்லயும் காமனா பூஜான்ற ஒரு பொண்ணு இருக்கா. அவ 2 பேருக்குமே ஃப்ரெண்டுன்றது தெரிய வருது. அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. பூஜா இருக்கல்ல, நிதியோட ஸ்கூல் ஃப்ரெண்டா இருப்பா. அதே மாதிரி பிரியாவோட காலேஜ் ஃப்ரெண்டா இருப்பா. இதுதான் சார் விசாரணையில தெரிய வந்ததுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. முதல்ல விக்டிமோட போனை தூக்கிடுறான். அந்த போன் என்கிட்ட தான் இருக்குன்னு வர வச்சு சாவடிக்கிறான்ற மாதிரி ஹீரோ யோசிச்சார்ல, அதை பத்திலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆமா சார், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்படி கூட இருக்கலான்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மந்திர வார்த்தை கிடைச்சதுல, இத பத்தி தெரிஞ்சவர்கிட்ட விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. என் அப்பா கிட்ட தான் விசாரிக்க போறோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவோட அப்பாவும் ஒரு முன்னாள் போலீஸா தான் இருப்பாரு. புராணம் புக்லாம் நிறைய படிப்பாரு. அப்படி படிக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும்ன்ற மாதிரி அப்பா கிட்ட கொண்டு வந்து தராங்க. அவருமே புராணத்துல இருக்க ஒரு கேரக்டரை பத்தி சொல்லிட்டாரு. பழி வாங்குற உணர்ச்சி மட்டும்தான் அவனுக்கு அதிகமா இருக்கும். அதை மீன் பண்ணி தான் எழுதியிருக்கான். சோ பழி வாங்குறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் அப்பா இந்த இடத்துல சொல்லிட்டாரு. அப்பா பையன் மாதிரி பேசிக்க மாட்டாங்க. இவங்க ஆபீசர்ஸ் மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இப்ப அப்பா பையன் கிட்ட பேசுற மாதிரி பேச வராரு. ஆனா ஹீரோ அதை காதுல வாங்க மாட்டாரு. உங்ககிட்ட அப்பாவா பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி கிளம்புறாரு. இப்பதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் லவ் விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற கேஸ்ட் இல்ல, அதனால அப்பா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதை மீறியே இவர் எதிர்த்து பேசுறாருல, அதனால இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அதனால இவருமே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்பாக்கு கல்யாணம் பண்ணிக்க போறத தகவலா கொடுத்திருப்பாங்க. அப்பா வருவாருன்ற மாதிரி ஜனனி வெயிட் பண்ண சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அவர் கண்டிப்பா வரமாட்டாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போறாரு. இவங்க 2 பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட இவர் கதையா சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு போன்ல பேசிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு பின்னாடி வந்து பொண்ணை பயம்புத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலா பொண்ணு கிட்ட கூட அப்பா இன்னும் பேசாம தான் இருக்காரு போல. கவலைப்படாத, சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும், உன் தாத்தா பேசுவாரு அப்படின்ற மாதிரி ஜனனி அம்மா சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் போன் அடிக்குது. இந்த சின்ன பொண்ணு தான் போன் அட்டென்ட் பண்ணி பேசுறா. யார் பேசுறா தெரியல, ராங் நம்பர் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு காலை கட் பண்ணிடுறா. 2 கொலை ஒரே மாதிரி நடந்திருக்குல்ல, இதெல்லாம் மீடியா கிட்ட சொல்லாம இவங்க மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் மீடியாக்கு இந்த தகவல் தெரிய வந்துருது. யார் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்ற மாதிரி மீடியாவை சேர்ந்த எல்லாருமே சொல்றாங்க. யாரு லீக் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவரும் டிசிபி கூட உட்காந்து பேசுறாரு. கில்லரே லீக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவருக்கு புரியுது. நமக்கு பிரஷர் அதிகமாக்குறதுக்காக தான் இப்படி பண்றான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்பதான் டிசிபி யூஸ் பண்ற சிகரெட்டை பாக்குறாரு. இதே சிகரெட் தான் அந்த ஸ்பாட்ல கிடைச்சிருக்கும். டிசிபியும் இவர் சந்தேகப்படுற மாதிரி பாக்குறாரு. ஹீரோ எல்லாரையும் சந்தேக பார்வையோட தான் பாப்பாரு. அந்த மாதிரி தான் இப்படி பாக்குறாரு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காருல, சார் உங்க பேர்ல ஒரு பாக்ஸ் வந்திருக்குன்ற மாதிரி எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கிறாரு. ஹீரோவும் அந்த பாக்ஸை ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா ஒரு கேமரா இருக்கு. கேமரால இருக்க வீடியோவை பிளே பண்ணி இவரும் பாக்குறாரு. அந்த வீடியோல ஒரு ஹோட்டல் ரூமை தான் அந்த கில்லர் கேப்சர் பண்ணிருக்கான். அடுத்த கொலை இந்த ஹோட்டல் ரூம்ல தான் நடக்கும், முடிஞ்சா தடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். 2 கொலை பண்ணிட்டேன், இன்னும் 3 கொலை பண்ண போறேன்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் இவங்க கவனிச்சுட்டு தானே இருக்காங்க. அவன் போலீஸே சேலஞ்ச் பண்ணிருக்கான், இதை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ மைக்கேல்னு ஒரு பையனை வர வச்சிடுறாரு. இவனை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் வேலை எல்லாம் நல்லா தெரியும். இப்ப வீடியோ வச்சு அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவனை கூப்பிட்டு ஏதாவது பண்ணி கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஹோட்டல் ரூம்ல நிறைய பெயிண்டிங் மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஃபில்டர் பண்ணும்போது நிறைய ஹோட்டல் வருது. வேற வேற மெத்தட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்றான். ஒரு ஹோட்டல் தான்றத கன்ஃபார்மா சொல்லிடுறான். இவங்க அந்த ஹோட்டலுக்கு உடனே போக முடியாது. அந்த இடத்துல அப்பா கூட வேலை பார்த்தவரோட பையன் இருக்காரு. அவரோட பேரு பீம் அப்படின்றது. இப்ப ஹீரோவும் பீம்க்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த ஹோட்டல் ரூம்ல விபரீதம் நடக்க வாய்ப்பு இருக்கு, எதுவுமே நடக்காம நீங்க தான் பாத்துக்கணும், உடனே போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த பீமோ சொல்றாரு. அந்த ரூம்குள்ள யாருமே போகாம பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் பீம் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா அந்த இடத்துல ஒரு டான்சர் பயங்கரமா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப வந்த பீம் வேலையை பார்க்க மாட்டாரு. அந்த லேடியை மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு. என்ன பீம் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான்ற மாதிரி ஹீரோ வந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பீம் வேலையை சரியா பார்க்கலாம்னு தெரிய வருது. ஒரு சின்ன வேலையை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டேன்னு திட்டிட்டு இருக்காரு. அப்ப மீடியாட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
இன்னும் அரை மணி நேரத்துல இங்க ஒரு கொலை நடக்க போதாமே, நீங்க தடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னதுன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இப்ப வேகமா அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. கில்லர் தான் மீடியா கிட்ட இந்த தகவலை கொடுத்திருக்கான். அப்ப கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல ஏதாவது நடக்க போதா இல்ல ஆல்ரெடி நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி அந்த ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போய் தேடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்ரூம்ல போன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. பீம் தான் போய் அந்த போனை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. இப்ப கால் வருது. இவரும் அட்டன் பண்ணலான்ற மாதிரி அட்டன் பண்ண போறாரு. அவசரப்பட்டு அட்டன் பண்ணாத பீம்னு இவர் சொல்றாரு. அதுக்குள்ள அவர் அட்டன் பண்ணிடுறாரு. அந்த இடமே வெடிச்சு சதறிடுது. இதனால பீமர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. ஹீரோ மாத்திரை போடுற டைம் வந்துருது. ஒய்ஃபை இவர்கிட்ட கற்பனையில பேசிட்டு இருக்காங்க. இவர் சட்டுன்னு மாத்திரையை போட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் மறையிறாங்க. இப்ப கில்லர் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் இருக்கான்ல, இன்னும் 2 கொலை பண்ண போறேன், முடிஞ்சா தடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவர் கில்லராவும் இவரையே தானே இமேஜின் பண்ணிப்பாரு. இப்ப கில்லர் மாதிரி இவரை காட்டுறாங்க. இன்டர்வல போடுறாங்க. உங்க கூட ஜாயின் பண்ணோன்னு வினோத்னு ஒருத்தர் கேட்டார்ல, அவரை இவர் டீம்ல சேர்த்திருப்பாரு. நீ எதுக்காக என் கூட சேரணும்னு நினைச்சேன்ற மாதிரி வினோத்தை பார்த்து கேட்கறது. சார் உங்க ஒர்க் அவ்வளவு பிடிக்கும்ன்ற மாதிரி வினோத் சொல்லிட்டாரு. சும்மா நடிக்காத, என் கூட இருந்தா தான் ஈஸியா கொலைகளை பண்ண முடியும், அதுக்காக தான் நான் வந்தேன், நீ தான் கொலைகாரன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. வினோத் நான் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ கேட்கவே மாட்டாரு. வினோதை இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. கில்லரை நாங்க புடிச்சிட்டோன்ற மாதிரிலாம் மீடியா கிட்ட சொல்லி இவரை கூட்டு போயிட்டு இருக்காரு. இவரை என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. மீடியா ஆட்களும் கில்லர் மாட்டிக்கிட்டான்ற மாதிரிலாம் நியூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த வினோத்தை டிசிபியை பார்க்க வைக்கிறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்னு வினோத் சொல்றாரு. எனக்கும் அது தெரியும், மீடியாவை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணேன். இப்ப மீடியா கில்லர் மாட்டிக்கிட்டான்ற மாதிரி நியூஸை போடுவாங்க. அதை பாக்குற கில்லர் பயங்கரமா கோவப்படுவான். அடுத்த விஷயத்த ரொம்ப வேகமா பண்ணணும்னு நினைப்பான். வேகமா பண்ணும்போது தப்பு நடக்கும். அந்த தப்பு வச்சு அமைக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கில்லர் எப்படி யோசிச்சிருப்பானோ அந்த மாதிரி தான் ஹீரோ யோசிச்சிருக்காரு. இந்த பிளான் தீபாக்கு பிடிச்சிருக்கு. தீபாவும் இந்த இடத்துல ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காங்க. ஹெல்ப்லைனுக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. அந்த பொண்ணு உங்களோட பேரை தான் யூஸ் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த ரெக்கார்டிங்க கேட்டு பாக்குறாரு. சிவாஜி என்ன காப்பாத்துங்க, சிவாஜி என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு கடைசியா பேசியிருக்கா. சார் இந்த வாய்ஸ் எனக்கு தெரியும்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. யாரோட வாய்ஸ்னு ஹீரோ கேக்குறாரு. சட்டுன்னு ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப ஹீரோ திரும்பி திரும்பி அந்த ரெக்கார்டிங்க கேக்குறாரு. அந்த ரெக்கார்டிங்ல வேற ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் வச்சு அந்த இடத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கண்டுபிடிக்கிற வேலையை பாக்குறாரு. சம்சா பஜ்ஜி மாதிரி சில பொருள் இருக்கும்ல, அந்த பொருளை விக்கிற சவுண்ட் தான் கேட்டிருக்கோம். இந்த பொருள் எந்தெந்த பகுதியில எல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி இவரும் விசாரிக்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணோட டவர் எங்க போகும்போது கட் ஆயிருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அது மூலியமா ட்ரெயின்ல தான் அவன் போயிட்டு இருக்கான் போல. இந்த பொண்ணை லாக் பண்ணி தான் போயிட்டு இருக்கான். நம்ம எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்காருல, கண்டுபிடிச்சிட்டேன் சார், ஆக்ட்ரஸ் பூஜா காந்தியோட வாய்ஸ் தான். அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்துல இப்படிதான் வாய்ஸ் இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப மைக்கேல் இருக்கான்ல, சார் பூஜா காந்தி ஃபர்ஸ்ட் படத்துல சொந்த வாய்ஸை யூஸ் பண்ணல, வேற ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தான் டப்பிங் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட கண்டுபிடிங்கன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப வேகமா அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட பத்தி விசாரிக்கிறாங்க. இப்ப அந்த ஆர்டிஸ்ட் யாருன்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருது. காயத்ரி தான் டப்பிங் பண்ணிருப்பாங்க. அதாவது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான் டப்பிங்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு சிவாஜினா யாருன்னு ஏற்கனவே தெரியும்ல, அதனால தான் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணும்போது கூட சிவாஜி என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ட்ரெயின் எந்த ஸ்டேஷனுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் இவர் கெஸ் பண்ணிடுறாரு. உடனே அந்த இடத்துக்கு இவர் போக முடியாது. அங்க இருக்க ஆட்களுக்கு தகவலை கொடுத்துடுறாரு. அங்க இருக்க ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த ட்ரெயினை அங்கேயே நிறுத்திடுறாங்க. அங்க செக் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் வேகமா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. தேடுங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்களும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு கில்லர் கிட்ட இருந்து கால் வருது. ஆல்ரெடி நீ லேட் பண்ணிட்ட சிவாஜி, நான் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதனால ஹீரோ இருக்காருல, பக்கத்துல இருக்க டிடிஆரோட விசில எடுத்துடுறாரு. அந்த விசில வேகமா ஊதுறாரு. எதிர பேசுறவனுக்கு டக்குன்னு அதிக சவுண்ட் கேட்கும்ல, அதனால தான் இப்படி பண்றாரு. இப்ப ஒருத்த மட்டும் காதுல இருந்து சட்டுன்னு போன் எடுக்கிறான். இந்த விஷயத்தை ஹீரோ கவனிச்சிடுறாரு. அவன் தான் கில்லர்னு புரிஞ்சு வேகமா அவனை துரத்திட்டு இருக்காரு. அவன் வீல் சேரை அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிடுறான். அந்த வீல் சேர்ல தான் காயத்ரியை உட்கார வச்சிருக்கான். இப்ப இவரும் காயத்ரியை எழுப்புறாரு. நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. காயத்ரி செம்ம போதையில இருக்காங்க போல. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் தலையாட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் கவனிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த கில்லரை துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. அந்த கில்லர் ஒரு இடத்த கிராஸ் பண்றான். நடுவுல ட்ரெயின் வந்துருது. அதனால இவருமே ட்ரெயின் போகட்டும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த பாலடைஞ்ச பகுதிக்குள்ள போயிடுறாரு. அந்த கில்லர் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட வைஃப் கற்பனையில தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இல்ல நீ என்னோட கற்பனை, இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஓடி வந்துட்டு இருக்கும் போது வாட்ச் ஒரு இடத்துல உடஞ்சிருக்கும். அதனால தான் அலாரம் அடிக்கல போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் கற்பனைலாம் இல்லைன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் கற்பனை கற்பனைன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. மாத்திரையை போட்டுக்கிறாரு.
அப்பதான் கில்லர் இவருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஒரு ராட வச்சு இவரோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். இப்ப சில மணி நேரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப காயத்ரியை பத்திரமா ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவை லாக் பண்ணி விசாரணைக்காக உட்கார வச்சிருக்காங்க. என்ன எதுக்காக லாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. உனக்கு தெரியாதா, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஏன்னா காயத்ரி கிட்ட உன்னை கடத்தினது யாருன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. எனக்கு அடையாளம் தெரியும்ன்ற மாதிரி காயத்ரியும் அடையாளத்தை சொல்றாங்க. ஒரு நபர் வரைஞ்சிட்டு இருக்காரு. பார்த்தா அதுல ஹீரோவோட முகம் தான் வருது. இதை பாக்குற டீமை சேர்ந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதனால தான் உன்னை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவன் மயக்கத்துல இருக்கும் போது கடைசியா என்னோட முகத்தை பார்த்தா, அதனால தான் என்னோட முகத்தை வரைஞ்சிருக்கா, மத்தபடி நான் இந்த விஷயத்த பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ டீமை சேர்ந்த யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன நம்பலனா கூட பரவாயில்ல, 2 நாள் மட்டும் எனக்கு டைம் தாங்க, நான் உண்மையான குற்றவாளியை பிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த 2 நாளும் நீ எங்க கஸ்டடியில தான் இருக்கணும், உன் வீட்டுல நாங்க கஸ்டடி எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது கூட ஓகேன்னு ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவை லாக் பண்ண மாதிரியே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவர் வீட்டுக்குள்ள வச்சே விசாரணை பண்ணி அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு தகவல் தெரிய வருது. ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்கல்ல, அந்த காயத்ரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்து அவன் சாவடிச்சிருக்கான் போல. செத்து போற எல்லாருக்குமே காமனா ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த காமன் பாயிண்ட்டை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா காமன் பாயிண்ட் எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் காமன் பாயிண்டா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. பிரியான ஒரு பொண்ணு ஸ்டார்டிங் இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணோட அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணாரு. அவர் ஒரு டைம் ஸ்டேஷனுக்காக போட்டோ எடுக்கிற வேலை பார்த்தவரு. அதனால தான் உரிமையா எங்க கிட்ட சண்டை போட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் பேசுறத காதுல வாங்குற ஹீரோக்கு காமன் பாயிண்ட் கிடைச்சிருது. இறந்து போன 4 பேருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா 4 பேரோட அப்பாக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. பிரியாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டோகிராஃபரா வேலை பார்த்திருப்பாரு. அதே சமயம் நிதியோட அப்பா இருக்காருல்ல, டிபார்ட்மெண்ட்டுக்காக சில சமயம் டாக்டரா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இன்னொருத்தர் லாயரா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இதை தாண்டி பீமோட அப்பா இருக்காருல்ல, ஒரு போலீஸா இருந்திருப்பாரு. 5வது என்னோட அப்பான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 5 பேருமே ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆனாங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஸை பத்தி ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு ஒரு சின்ன பொண்ணு கிடைச்சால, அந்த சின்ன பொண்ணை இவர் பாட்டுக்கு வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இந்த குழந்தை எங்க கஸ்டடியில தான் இருக்கணும்ன்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வந்திருக்க லெட்டர்லாம் பாக்குறாரு. நம்ம அப்பா தான் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்பா மேல கோவப்படுறாரு. என் குழந்தைய நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும்ன்ற மாதிரி அந்த லேடி சத்தியம் வாங்கிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. இதை பத்திலாம் ஹீரோ அப்பா கிட்ட எடுத்து சொல்றாரு. தயவு செஞ்சு என்னோட பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த சின்ன பொண்ணுக்கு ருத்ரான்ற ஒரு நபரால பிரச்சனை இருக்கு, அதனால தான் கஸ்டடியில எடுத்திருக்கோன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ருத்ரான்ற ஒரு ப்ரொஃபஸரை பத்தி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ருத்ராக்கு சின்ன வயசுலயே பிளாக் மேஜிக்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடிக்கடி அது சார்ந்த புக் எல்லாம் படிப்பாரு. இதை பாக்குற ருத்ராவோட அம்மா கோவப்படுறாங்க. இதெல்லாம் எதுக்காக படிக்கிறேன்ற மாதிரி பையனை போட்டு அடிக்கிறாங்க. என்ன அம்மா இப்படி அடிக்கிறாங்கன்னு கோவப்படுறான். ஒரு ஸ்டேஜ்ல அம்மாவை தள்ளி விட்டு இவன் சாவடிச்சிருப்பான். வலிக்கு விழுந்துதான் அம்மா இறந்து போனாங்கன்ற மாதிரி கேஸ் முடிஞ்சிரும். இவனுமே ப்ரொஃபஸரா மாறி இருப்பான். ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பான். இவன் தான் அந்த லேடியை கல்யாணம் பண்ணிருப்பான். இவனுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்களுமே சரி பொண்ணை நல்லபடியா பாத்துப்பாங்க. ஆனா பொண்ணு சேட்டை செய்யும் போது லைட்டா பொண்ணை அதட்டுவாங்க, அடிக்கலாம் செய்வாங்க. ஆனா இதை பாக்குற ருத்ராக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா சின்ன வயசுல அம்மா அடிச்சாங்கல்ல, அந்த விஷயம்லாம் ருத்ராக்கு மைண்டுக்குள்ள கிராஸ் ஆகுது. இதனால ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இதுக்கப்புறம் பொண்ணு மேல கையை வச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இதனால இவங்க பயந்து போலீஸ் கிட்ட தகவலை கொடுத்திருப்பாங்க. இவன் மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கான்ற மாதிரி மென்டல் அசைலத்துல சேர்த்துருவாங்க. இவன் அங்க பொண்ணுக்காக அழுதுகிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தர் அடிச்சு போட்டு அந்த மென்டல் அசைலத்தை விட்டு தப்பிச்சிருப்பான். ஹீரோ அந்த பொண்ணு ஒரு நாள் மீட் பண்ணாரு பாத்தீங்களா. ஆக்சுவலா ருத்ராக்கு பயந்து தான் அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு இருந்திருப்பா. ருத்ராவை தான் ராட்சசன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இப்பதான் ஹீரோக்கு இந்த விஷயம் புரியுது. அன்னைக்கு அந்த லேடிய கார்ல அடிச்சு தூக்குனதும் ருத்ராவோட வேலையா தான் இருக்கும். ருத்ரா ரொம்ப மோசமானவன், இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கான். ஆனா கேஸ் முடியிற வரைக்கும் பொண்ணை தர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம தனிப்பட்ட முறையில பொண்ணை வாங்குறதுக்கான வேலையை பார்க்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. லீகலா ஃபைட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. லீகல் ஃபைட்ல ஹீரோ ஜெயிச்சிடுறாரு. பொண்ணு இவர்கிட்டயே இருக்கலான்ற மாதிரி தீர்ப்பு வந்துருது. இப்ப ருத்ரா சைட நமக்கு காட்டுறாங்க. இறந்து போன பசங்களோட அப்பாக்கள்லாம் இந்த இடத்துல இருக்காங்க. உன் அம்மாவையும் ஒய்ஃபையும் நீ தான் கொன்னன்னு ஒத்துக்கோ. அப்படி கொன்னதை ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, 8 வருஷத்துல நீ ஜெயில இருந்து வெளியே வந்துடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, காலம் முழுக்க உன்னை மென்டல் பேஷண்டா மாத்தி ஹாஸ்பிட்டல்லயே வச்சிருவோம். அதுக்கப்புறம் நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இவனுமே பொண்ணை பத்தி யோசிக்கிறான். சரி 8 வருஷம் கழிச்சு பொண்ணை வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்பதான் ஹீரோவும் காப்பியோட இந்த இடத்துக்கு வராரு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்கிட்ட தான் இருப்பான்ற மாதிரி பொண்ணு அங்க இருந்து வாங்கிட்டு போறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கண்ணாடிக்கு இந்த சைட்ல இருந்து ருத்ரா பாக்குறான். திரும்பி வந்தாலும் பொண்ணு கிடைக்க மாட்டா போல அப்படின்ற மாதிரி இவங்களெல்லாம் தள்ளி விட்டு வேகமா ஓடுறான். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் அவனை பார்த்து ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அங்க சிலிண்டர்லாம் இருக்கிறதுனால அந்த இடமே பிளாஸ்ட் ஆயிருது. அந்த பிளாஸ்ட்ல இருந்து இவர் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பாரு.
இவரோட பையனா தான் பீம்ன்றவர் இருந்திருப்பாரு. அங்க இருந்து 5 பேர்ல 4 பேரோட பசங்க இறந்து போயிட்டாங்க. இன்னும் ஹீரோ மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. அடுத்த டார்கெட் நான் தான் போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவும் வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. காயத்ரி சொல்லி தான் உன்னை வரைஞ்சோன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, ஆனா காயத்ரி இவரை பார்க்கும் போது இவரோட நெத்தியில டேப் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் டேப் ஒட்டி இருப்பாங்க. ஆனா டேப் ஒட்டின மாதிரி அவ எப்படி அடையாளம் சொல்ல முடியும்? கண்டிப்பா யாரோ திட்டமிட்டு இதை வரைய வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. உங்கள யாரோ தான் என்ன போட்டோ எடுத்து அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட தந்திருக்கீங்க, அவன் அதை பார்த்து தான் வரைஞ்சிருக்கான், உண்மையை சொல்லுங்க யாரு பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை மிரட்டுறது. இப்ப வினோத் ரொம்ப பயப்படுறாரு. சார் உங்க அப்பா சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ கண்டுபிடிச்சதா அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாரு. கண்டிப்பா அந்த ருத்ரா தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். 4 பேர் இறந்துட்டாங்க, நம்ம பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அதனால அப்பா இருக்கார்ல, டிசிபிக்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு. என் பையனை உங்க கஸ்டடியில பத்திரமா வச்சுக்கோங்க, அப்பதான் அவன் தப்பிப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதனால வேணும்ட்டே தான் இவங்க டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க. இவர் தான் குற்றவாளின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இப்பதான் ஹீரோக்கு இந்த விஷயம் புரிய வருது. இப்ப ஹீரோக்கு கில்லர் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. 5வது டார்கெட் நீதான்றதை தெரிஞ்சுக்கிட்ட போல, ஆனா நீ சேஃபா இருக்க, உன் அப்பா சேஃபா இல்லாம இருந்துட்டாரு, உன் அப்பா என் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு, என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னோட அப்பாவை தாராளமா கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ருத்ரா தப்பிச்சு ஓடும் போது பீமோட அப்பா இருக்காருல, அவனை எய்ம் பண்ணி ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல இருக்க சிலிண்டர் வெடிச்சிருக்கும். அந்த வெடிப்புல இருந்தும் அவன் தப்பிச்சிருக்கான்றது ஹீரோக்கு புரியுது. என் அப்பாவை காப்பாத்தணும்னா நான் அந்த இடத்துக்கு போகணும், என்னை விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. டீமோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவரும் இப்ப பொண்ணை எழுப்புறாரு. நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப் கற்பனையில தெரியுறாங்க. பொண்ணை விடாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பொண்ணை எங்க போறோன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம பொண்ணை கார்ல ஏத்திடுறாரு. இப்ப அந்த கில்லர் கிட்ட இருந்து கால் வருது. நீ கன்னு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும், கண்ணை கீழே போடுன்னு சொல்றான். இவரும் கீழே போட்டுறாரு. இப்ப இந்த போனையும் கீழே போட்டுரு, இந்த பகுதிக்கு வந்து சேருன்ற மாதிரி சொல்றான். இவரும் அந்த பகுதிக்கு கிளம்புறாரு. அவன் சொன்ன இடத்துக்கு இவர் வந்து சேர்ந்துடுறாரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, அப்பாவை வீல் சேர்ல தள்ளிட்டு கூட்டு வரான். இப்பதான் கில்லரும் போட்டிருக்க மாஸ்க கலட்டுறான். கில்லர் ருத்ரான்ற மாதிரி தானே நமக்கு காமிச்சாங்க, ஆனா கில்லர் ருத்ரா கிடையாது, வேற ஒருத்தர். அந்த வேற ஒருத்தர் யார் தெரியுமா? ஹீரோ கிட்ட ஒரு டாக்டர் பிரதாப்ன்ற மாதிரி பேசினாரு பாத்தீங்களா, அந்த பிரதாப் தான் மாஸ்க்கு அந்த சைடுல இருக்காரு. நான் இந்த விஷயத்துக்கு ரொம்பலாம் ஷாக் ஆக மாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஏன்னா ஹீரோ எதிர்பார்த்த ஒன்னாதான் இருக்கும். ஹீரோ எதிர்பார்த்ததை பத்தி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல கண்டிப்பா உனக்கு சேதம் ஏற்பட்டிருக்கும், அதனால நீ முகத்தை கூட மாத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கில்லர் ஹெவியா மேக்கப் போடுறான்றதை ஹீரோ கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா. ஆக்சுவலா இவர் வெயில்ல சாதாரணமா போக முடியாது, ஹெவியா மேக்கப் போட்டாதான் வெயில்ல போக முடியும். அதுக்காக தான் அந்த மாதிரி மேக்கப்லாம் இவர் போட்டுட்டு இருக்காரு. இப்ப இவரோட பொண்ணை பார்த்து நான் தான் உன்னோட அப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் நிறைய வாட்டி பொண்ணை பார்க்கலாம் வந்திருப்பாரு. அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. நான் தான் உன் அப்பா, என்கிட்ட வான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இருக்கார்ல, இவன் போய் சொல்றான், போகாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் தான் என்னோட அப்பான்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இவர்கிட்ட நான் போக மாட்டேன்ற மாதிரி அப்பாவை கட்டி பிடிக்கிறா. தாத்தாவும் பேத்தியும் பேசிக்க மாட்டாங்கன்னு தானே நமக்கு காமிச்சாங்க. உண்மையிலே இவங்க 2 பேருமே பேசிப்பாங்க. தாத்தா இந்த பொண்ணை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அப்பா முன்னாடி தாத்தா கால் பண்ணா மட்டும் இந்த பொண்ணு ராங் நம்பர் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுவா. தாத்தா எனக்கு இவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இவன் ராட்சசன், நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. என் பொண்ணு எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அப்பா நெத்தியில கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் அப்பாவை காப்பாத்தணும்ன்ற மாதிரி சட்டுன்னு கன் எடுக்கிறாரு. இவன் ஷோல்டர்லயே ஷூட் பண்றாரு. இவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். எப்படி கன்னு வந்ததுன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலா பொண்ணு ஒரு பேக் போட்டிருக்கால, அந்த பேக்குள்ள சீக்கிரட்டா ஒரு கன்னை வச்சிருப்பாரு. அதை வச்சுதான் ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப அப்பா பக்கத்துல போய் பேசிட்டு இருக்காரு. அப்பா மேல இருந்த கோவம்லாம் இவருக்கு போயிருது. அப்பா பையன் பேசிட்டு இருக்கும் போது சாகாம இருந்த அவன் இருக்கான்ல, திரும்பி அப்பாவை ஷூட் பண்ணி சாவடிச்சிடறான். இதனால ஹீரோவும் அவனை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. அப்பா முதல்ல தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்காக சாரி கேட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா இவர் தான் அப்பா கிட்ட பேசாமையே இருந்திருப்பாரு. பேசாமையே இருந்துட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ டைரியை படிக்க விடாம இருந்தார்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா இந்த சின்ன பொண்ணோட உண்மையான அம்மா போட்டோ அதுல இருக்கும். அதை பார்க்கணும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கிறா. இவரும் அந்த போட்டோவை பார்க்கலாம் வைக்கிறாரு. அதே மாதிரி அப்பா இறந்துட்டார்ல, அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து இவர் பண்றாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கொடுக்குறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.